ஓகே. ஆனால் இப்போ அவங்க அந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு பையன் அவன் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் 2 வருஷம் அப்படின்லாம் பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அவரை பார்க்கும்போதோ வைக்கும்போதோ உங்களுக்கு வெக்கம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து வரும். ஏன்னா அந்த முறை பொண்ணு முறை பையன் இதில் வந்து அந்த வெக்கங்கிறதா மேஜரான ஒரு இது. அவங்கள எப்போவாவது பார்க்கும்போது ஒரு சின்ன சிரிப்பு வருதோ இல்லை வந்து அவங்கள்ட்ட அதிகமாக பேசாமல் போகிறதோ இதெல்லாம் தான் அதில் இருக்க மேஜரான விஷயம். அவங்க பேசிப்பாங்கன்னு சொல்கிறீங்க, சொந்தக்காரங்களாம் பேசிப்பாங்கன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு இவரை பார்க்கும்போது வெக்கம் வர்றது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வர்றது ஒன்றுமே வரலையே. ஓகே. நீங்கள் பேசுகிறீங்களா இது மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க, சுற்றி இருக்கவங்கலாம் வந்து நம்மகிட்ட கல்யாணம் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, இது பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா, இந்த மாதிரி தான் பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கேன் சார். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் பேசுறதில்ல. ஃப்ரெண்டாக லாஸ்ட் வரையும் இருக்கும். அதுக்கு வேற பையன் கிடைச்சாலும் சரி, எனக்கு வேற பொண்ணு கிடைச்சாலும் சரி, எங்களோட பாண்டிங்கு அப்படியே தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்க முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இப்போ பீரியடே வந்தாலும் ஆக்சுவலாக அப்படியே சொல்லுவாங்க, பேட் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கள் அக்கா கூட என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்க என்கிட்ட ஓப்பனாக எதாக இருந்தாலும் சொல்லுவாங்க. பீரியடாக இருக்கட்டும், அவங்க உடம்புல எந்த இதாக இருந்தாலும் சின்ன சின்ன காயங்கள் எதாக இருந்தாலும் சொல்லுவாங்க. இது மாதிரி எனக்கு ஆயிடுச்சுடான்னு ஓப்பனாக சொல்லுவாங்க. அதேமாரி அவங்க அப்பா அம்மாவும் தப்பாக எங்களை நினச்சிக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாவும் தப்பாக நினச்சதும் கிடையாது இன்ன வரையும். ஓகே. உங்கள்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்குது, நான் புரிஞ்சுக்கிறேன். பட் நிறைய சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கிற முடிவு தாண்டி சில சூழ்நிலைகள் சில முடிவு எடுக்க வைக்கும். அப்படி ஒருவேளை உங்கள் 2 திருமணம் ஆகுது அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இல்லை, எனக்கு அது கிரிஞ்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சத்தியமாக நானே நினச்சி பார்த்துருக்கேன். நம்மளுக்குள்ள அது வரவே வராது, செட்டே ஆகாது எந்த ஒரு விஷயத்துலையும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்ககிட்ட இருந்த அந்த பாண்ட் வந்து அதே கண்டினியூ ஆகுமாங்கிறது டவுட்டு. ஏன்னா ஒரு கமிட்மெண்ட்குள்ளே வந்துடுவோம் மேரேஜுங்கும் போது. ஏன்னா மாமியார் அவங்க அம்மா கிட்டலாம் நான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். ஒரு இடத்துக்கு வந்து ஒரு மருமகளாக போகும்போது நீ இந்த விஷயத்தில் இது கரெக்டாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் ஒரு இது வந்துருச்சுன்னா அவங்க அம்மா கிட்ட இருந்த ஜாலி எல்லாமே போயிடும். நிறைய உறவுகளை இழக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். அதனால நான் வேணான்னு சொல்லி. ஆனால் ஒரு விஷயத்தில் கிளாரிட்டி வேணுந்தாம்மா, இவ்வளோ கிளாரிட்டி வேண்டாம். ஏன்னா இந்த வயசுக்கு மேலே நீ இவ்வளோலாம் யோசிச்சுங்களே, அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணால் அவன் எனக்கு கமிட் ஆகிடுவான், அதுக்கப்புறம் மாமியாராக இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்லியஸாக இருக்க முடியாது. இவ்வளோலாம் யோசிச்சேன்னா எனக்கு தெரியல. நான் வந்து எனக்கு இந்த உறவு இருக்கு, இன்னும் ஒரு புது உறவை தேடிக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் வெளியே கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். அது இல்லாமல் ஃபேமிலிக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு சில பிரச்சனை, ஜெனட்டிக் ப்ராப்ளம் வரும். அந்த ஒரு இதையும் யோசித்து இப்போ யோசிக்கிறது நல்லது. பின்னாடி போய் ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டோமேங்கிறதோட இப்போ யோசித்து கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவிலையும் அதுவும் வேணாம், ஃபேமிலிக்குள்ளாரே கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது முடிவாக இருக்கிறேன். ஆனால் அந்த பெஸ்ட் பார்ட் என்னென்னா அவங்கள்ட்ட ஒரு கிளாரிட்டி இருக்குது, நம்ம யார் என்ன பண்ணுறோன்னு. ஆனால் அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, முறை பொண்ணு முறை பையனை கல்யாணம் பண்ணுறது கிரிஞ்சுன்னு சொன்ன முதல் இப்போ தான் பார்க்குறேன் நான்.